வணக்கம் நட்புகளே. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிசயமான பதிவாயம் இருக்கலாம், அவசரமான பதிவாயம் இருக்கலாம். இது எவ்வளவு தூரம் உங்களுக்கு என்ன பதிவை ஏற்படுத்துவது தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியும், முழங்கால் பிரச்சனை பொல்லாத பிரச்சனை. இது ஹெப்பிக்கு எனக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள பல பேர் முழங்கால் பிரச்சனையால் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். சரியான கஷ்டம். பஸ்ஸில் ஏற முடியாது, இறங்க முடியாது, கதிரையில் இருந்துட்டு எழும்ப முடியாது, கட்டில் படுத்துட்டு எழும்ப முடியாது. இப்படி பல சிக்கல்களில் இருக்கிற ஒரு முழங்கால் பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா, இது எனக்கு பல் வருத்தத்துக்காக தந்த குளிசைகள் தான். இது உண்மையாக இது பல் வருத்தத்துக்காண்டி தரப்பட்ட குளிசைகள். ஆனால் நம்ப மாட்டீர்கள், அது எனக்கு முழங்கால் பிரச்சனையையும் தீர்த்து வைத்தது நான் 2 தடவை உணர்ந்திருக்கிறேன். சும்மா கம்பு மாதிரி நடந்து போக இந்த பில்ஸுகள் எனக்கு உதவியாக இருந்தது. பல்லுக்காக தந்த குளிசைகள் தான். ஆனாலும் எனக்கு நடந்து போக எந்த வித உபாதையும் இல்லாமல் இந்த வெத்த கண்காட்சியில் நேற்று அத்தனை மணித்தியாலும் நான் நடந்திருக்கிறேன்டா உண்மையில் பெரிய அதிசயம். ஆனால் இந்த மாத்திரைகளை நாங்கள் எடுக்கிறதன் மூலம் எங்களுக்கு இன்னும் இதையே நாங்கள் எடுத்துட்டு நல்ல ஹெப்பியாக இருக்கலாம். ஆனால் இது எடுத்துட்டால் என்ன நடக்கும்? எங்களுக்கு அல்சர் வரும், வேறு இப்போ எங்களுடைய உடல் உறுப்புகள் சிலது பாதிப்படையலாம். ஆனால் நம்ப மாட்டீர்கள், உண்மையாக என்னால் நேற்று என்ன மாதிரி அவ்வளவு பிரயாணம் செய்தேன், நடந்தேன், ஏறினேன், இறங்கினேன், ஒரு உபாதையும் இல்லை. ஆனால் இவ்வளவும் எனக்கு பல்லுக்காக தந்த குளிசை, பல் பிடுங்கினதுக்காண்டி இல்லை பல் வலிக்காக தந்த குளிசைகள் தான் இவ்வளவு. அப்போ உண்மையில் இதையே நாங்கள் தொடர்ந்து எடுத்து நல்ல ஹாப்பியாக இருக்கலாம் போல இருக்குது. ஆனால் இது எவ்வளவு திரவங்களை பாதிக்கும் என்றும் மனம் யோசிக்குது. உங்களுடைய அபிப்பிராயங்களை சொல்லுங்கள். இது என்னுடைய அனுபவ பகிர்வுதான். அதே போல் இது ஓகே பில்ஸுகள். இது பார்த்திங்கன்னா பெயின் கில்லர் என்ற ஒரு ஆயில் இவங்க தயாரிக்கிறாங்கன்னு சொல்லி தந்தாங்க. இது பெயின் கில்லர் என்ற ஆயில் தான். அப்போ இது ஆயிலில் நாங்கள் பூசி பார்த்த பிறகு என்னென்று தெரியும், இது பூசுகிற விஷயம் தானே, அதால் உறுப்புகளை பாதிக்காது. ஆனால் சுகம் வந்தால் இதை பற்றி நான் பிறகு ஒரு பதிவில் போடுவேன். அதே போல் பெயின் கில்லர் என்ற ஒரு பில்ஸும் இருக்குது, ஒரு சின்ன ஒரு பில்ஸ் இருக்குது. ஒன்று போட்டாலே அது ஒரு நாளைக்கு 2 நாளைக்கெல்லாம் தாக்கு பிடிச்சது. அதுவும் நான் என் அனுபவத்தில் கண்டேன். நான் அதுவும் முழங்கால் பிரச்சனைக்கான ஒரு தீர்வாக இருந்தது. எதப்படியே இது என்னுடைய முழங்கால் வேதனையில் கிடைச்ச ஒரு பெறுபேறாக பார்க்குறேன். இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் அபிப்பிராயங்களை சொல்லுங்கள். தேங்க்யூ. வெளியில் வண்ணங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். உங்களோட வியூஸ் டைமை கூட்டுங்க. இந்த வருஷத்துக்கிடையே இந்த 7ஆம் மாதத்துக்கிடையில் நான் அதை எடுக்கணும். இல்லையண்டா அப்படியே நான் இனி யூடியூப்பே நடாத்துவதில் என்ற ஒரு முடிவுக்கு கூட வந்துட்டேன். ஏனெண்டா நெல்லையில் தாங்கி என்ற ஒரு யூடியூப் சேனலை காலங்காலமாக செய்து மாணவர்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு விடயமாக எல்லாம் பார்த்தும், ஆனால் அது எனக்கு கைகூட இல்லை. அதால் முன் வச்ச கால பின் வைக்கக்கூடாதுன்ற ஒரு இதில் இப்போ வெளியில் வண்ணங்கள் யூடியூப் சேனலை ஆரம்பித்திருக்கிறேன். உங்களோட சப்போர்ட்டை தாங்க. தொடர்ந்து ஹெப்பி குயின் கால் பதிக்கணுமென்று யோசிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.